ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் தி என்டிட்டி. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவி. கார்லா மோரங்கிற ஹீரோயின் ஒரு சிங்கிள் மதராக இருக்கா. அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் தன் 3 பசங்களை அவளே பார்த்துட்டு இருக்கா. பட் ஒரு நாள் யாருன்னு தெரியாத ஒரு நபரால் இவரே பண்ண போடுறா. இதில் அதிசயம் என்னன்னா, அந்த உருவம் கண்ணுக்கே தெரில. தினமும் நைட் நம்ம ஹீரோட ரூமுக்கு வந்து நம்ம மீன் கொடுமை ரேப் பண்ணுது. உண்மையாகவே இந்த உருவம் யார் கண்ணுக்கே தெரியாமல் யார் தான் மீன் ரேப் பண்ணுறா. இதை பற்றில சொல்லிட்டு ஒரு படம் தான் தி என்டிட்டி. இது ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் ஒரு பொண்ணு நடந்த உண்மையான சம்பவம். கண்ணுக்கே தெரியாத உருவம் அந்த பொண்ணு ரேப் பண்ணியிருக்கு. நிறைய வாட்டி கொடூரமாக டார்ச்லாம் பண்ணியிருக்கு. அந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை காப்பி அடிச்சு நம்மளோட படம் வந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சால் இந்த கதை கேட்டு சொல்லுங்கள். சரி, இப்போ வாங்க தி என்டிட்டிங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோன்னு கார்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இவ பார்த்த ஒரு சிங்கிள் மதர். அவள் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் அவன் 3 பசங்க இவ தான் பார்த்துருக்கா. மொதல் பையனோட பேர் பில்லி. அவன் தான் கொஞ்சம் பெரிய பையனா மெச்சூராக இருப்பான். அது போல் 2 பொம்பளை பிள்ளைங்க. இவ ஒருத்தர் வேலைக்கு போய் இந்த 3 பசங்க பார்த்துட்ருக்கா. இது போய் இவளுக்கு ஜெர்ரி ஆண்டர்சன் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அப்பப்போ அவனை பார்க்கறது, அவங்களோட ஃபிசிக்கல் ஒன்றா இருக்கிறது, இந்த மாதிரி ரிலேஷன் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு நாள் காலையில் அவ்வளோ வழக்கமாக கம்பெனிக்கு போயிருப்பா. வேலை முடிஞ்சு நைட் வீட்டுக்கு வருவா. அவள் 3 பசங்களையும் ஒரு ரூமில் படுக்க வச்சுட்டு இவளும் போய் ரூமில் படுத்தவங்க தான் இருக்கா. சடனாக ரூமுக்கு யாரோ ஒருத்தர் வர மாதிரி இருக்குது. இவ கணத்தை சப்புன்னு வர்றாங்க. பார்த்து வாழை ரத்தம் வந்துட்டுருக்கு. சடனாக நம்ம மீன் கட்டில் தூக்கி போட்டு நம்ம மீன் ஃபோர்ஸ்ஃபுல் ரேப் பண்ணுறாங்க. இதை பார்த்தாலும் ஒன்றும் புரியாமல் இருக்குது. பில்லியும் கத்துறப்ப கரெக்டாக அந்த பையன் ஓடி வருவான். வந்து பார்த்து அவங்க அம்மாவை யார் ரேப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த உருவம் யார் எதுவுமே அந்த பையன் தெரியாமல் இருக்குது. அம்மா என்னாச்சு, எது கத்திரிக்கன்னு கேட்டால், டே யாரோ ஒருத்தவங்க ரூமில் இருக்காங்கடா, சீக்கிரம் பாருன்னு சொல்கிறப்ப இந்த படி செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ரூமோட ஜன்னல்லாம் க்ளோஸில் தான் இருக்குது. அதுபோல் கதவுமே க்ளோஸில் தான் இருக்குது. யாருமே உள்ளே வாய்ப்பு இல்லை. வந்தாலும் வெளியே போக முடியாது. இதை பார்க்குற அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா கதவுலாம் லாக்கில் இருக்குமா, ஜன்னல் லாக்கில் தான் இருக்குது, யாரும் வந்துட்டு போக வாய்ப்பே இல்லை, மேபி கெட்டவனை கொண்டிருப்பேன்னு சொல்கிறப்ப அந்த அம்மா ஒன்றும் புரியாமல் இருக்குது. இல்லைடா யாரும் வந்த மாதிரி இருக்குது, கன்ஃபார்ம் வந்திருக்கான்னு சொல்கிறப்ப, இல்லைம்மா இது எல்லாமே கெட்ட கனவாக தான் இருக்கும், பாரு தங்கச்சி பாப்பெல்லாம் வைப்பாங்க, இது கெட்ட கனவான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் கனவாக தான் இருக்கும், சரிம்மா போய் படுத்துவங்க. அம்மா கெட்ட கனவு கொண்டேன்னு சொல்லிட்டு அவள் குழந்தைய படுத்துவங்க வச்சாரா. தென் திரும்ப ரூமுக்கு வந்து படுத்துங்களான்னு இருக்கா. சடனாக அவள் ரூம் டெம்பரேச்சர் மாறி போகுது. ரூமே ஃபுல்லாக கோல்டாகி குளிர ஆரம்பிச்சிடும். இதை பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. சடனாக ரூமில் இருக்கிற பொருட்கள்லாம் ஷேக்க ஆரம்பிக்குது. நிலநடுக்கம் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்கள் ஆட ஆரம்பிச்சு கரண்டி பாட்டில் உடஞ்சிட்டு இருக்கும். இதை பார்த்து சமையல் விட்டுருது. டே பில்லி சீக்கிரம் இருந்துடுறா, தங்கச்சி பாப்பால தூக்கு, இதுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே வந்து காரில் கூட்டி போகிறதா இருக்கா. இதை பார்க்குற பில்லிக்கு ஒன்றும் புரியல. அம்மா என்னாச்சு, எதுக்கு நான் ராத்திரி இங்கேருந்து போகிறேன்னு கேட்டால், டே இந்த சவுண்ட் கேட்கலையா, ரூமே ஷேக் ஆச்சுல, உனக்கு தெரியலன்னு கேட்டால் அந்த பொண்ணு எதுவுமே தெரியாமல் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லடா, நைட் நம்ம இங்கே இருக்க வேணாம், வேறு எங்கேயாவது போவான்னு காரிட்டு போகிறதா இருக்கா. பார்த்தா காசாவி ரூம்குள்ளே இருக்குது. இவளுக்கு உள்ளே போகவும் பயமாக இருக்குது. சேர்னு அப்படியே மெதுவாக ரூமுக்குள்ளே போவா. காசாவை எடுக்கலன்னு பார்க்குறப்ப ரூமோட கதவு இருக்குல்ல, அது அப்படியே ஷேக் ஆகிட்டு இருக்கும். யாரோ ஒருத்தர் டம் டம் தட்டுன்னு அப்படி இருக்கும், அதை மாதிரி ஆடிட்டு இருக்குமா. இதை போய் சமயம் பயந்து போய் கார் ஓட்டிட்டு வேகமாக வந்து கிளம்பி போகிறா. இவளுக்குன்னு ஃப்ரெண்டா சிண்டி நேஷன் ஊற்றி இருக்கா. அவள் எடுத்த போகணுன்னு அவள் பசங்க கூட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறா. அவளுக்கு அதை பார்த்து ஒரே ஆச்சரியமாக இருக்கும். ஹே என்ன ராத்திரி இங்கே வந்திருக்க, சரி இதை ப்ராப்ளமாக தான் இருக்கும், நைட் இங்கே ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஹீல் அங்கே தங்க வைக்கிறா. பார்த்தா அந்த நேஷுக்கு ஆடி காரணமாக இருக்கும். அவ்வளோ புதுசு தனியாக ரூம்லையும் இவ தனியாக ரூம் தூங்கிட்டு இருக்கா. நைட் அப்படியே போயிருது. கட் பண்ண அடுத்த நாள் கால் ஆயிரும். நேஷ் நம்ம ஈனை பார்த்து, அம்மா நேற்று என்னடி ஆச்சு, எதுக்கு நான் ராத்திரி பசங்களை கூட்டன்னு கேட்டால், அதுவா என்னை எவனோ ரேப் பண்ணு சொல்கிறப்ப இதை பார்த்தா ஃப்ரெண்டுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னது ரேப் பண்ணனா, அப்புறம் எதுக்கு இங்கேருந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க, வா போலீஸ் ஸ்டேஷன் போவோம், போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னால், இல்லடி அதாவது ஒரு பிரச்சனையே, ரேப் பண்ணவன் யாருன்னே தெரில, கண்ணுக்கு தெரியாத உருவம் சொல்கிறப்ப இது பார்த்தாலும் ஒன்றும் புரியாமல் இருக்குது. சரி எனக்கு என்னமோ இதே கெட்ட கணக்கு தோணுது, எதுக்கும் சைக்கடிஸ்ட்டை பாருன்னு சொல்கிறப்ப அவள் எதுவும் பண்ணாமல் இருக்கா. கரெக்டாக அப்போதைக்கு நேச்சுரல் புதுசாக இருக்கல, அவள் ரூமுக்கு கத்திட்டே இருப்பான். ஏண்டி உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு வேலை இல்லையா, ஆனவனும் இங்கே தான் தங்குவாங்களா, அவனை இங்கேருந்து போச்சுடுங்கன்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு கத்திட்டு இருப்பானா. இதை பார்த்து இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி எதுக்கு நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நம்ம இங்கேருந்து போவான்னு பசங்களை கூப்பிட்டு அங்கேருந்து போயிடுறா. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக லீவ் போட்டு பசங்களோட பீச்சில் இருக்கா. ஆனால் நைட் ஆக பயம் அதிகமாகிட்டே இருக்குது. நீ நைட் எங்கே போகிறது, திரும்ப வந்து வீட்டுக்கு போகணுமா, பசங்களை கூப்பிட்டு எங்கே போனேன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பயத்தில் இருப்பா. கரெக்டாக நைட் ஆயிரும். வேறு வழி இல்லை, நமக்கு இருக்கிறது ஒரே வீடு தான், அந்த வீடு தான் போயான்னு சொல்லிட்டு நைட்டு அந்த வீட்டுக்கு போகிறா. வந்து பார்த்தா வீட்டு அலங்கோலமாக இருக்குது. நிறைய பொருட்கள் கீழே விழுந்து உடஞ்சி கிடக்கும். அதுபோல் வீட்டிலேருந்து டம் டம் சவுண்டு கேட்டுட்ருக்கு. நேற்று வரைக்கும் சவுண்டு நம்ம மீன் மட்டும் தான் கேட்டிருக்கோம், ஆனால் இப்போ பார்த்தா பசங்களுக்கு கேட்டுட்ருக்கு. அதை பார்த்தா பயந்து போயிடுவாங்க. பில்லு செம்மையாக கடுப்பாகி அந்த சவுண்டு கேட்டுட்ருப்பான். பார்த்தா வீட்டுக்கு கீழே தான் யாரோ பைப்பு அடிக்கிற மாதிரி இருக்கும். உடனே அவனும் வேகமாக கீழே ஓடி போய் வீட்டோட பேஸ்மெண்ட்டை பார்ப்பான். பார்த்தா அங்கே ஒரு பைப் லைன் போயிட்டுருக்கும்.
இருக்கும், அது ரொம்ப லூஸாக இருக்கும், அதான் டங்கு ஆடி சவுண்டு கேட்டுட்டு இருக்கோம். அம்மா பாத்தியா பைப் லூஸாக இருக்குன்னு சொல்கிறப்ப, சரிடா பைப் லூஸாக இருக்கட்டும், ஆனால் யாரோ ஒருத்தங்க ஆட்டினா தானே சவுண்டே கேட்கும், யார் ஆட்டினான்னு கேட்டால் அந்த பையனுக்கு பதில் தெரில. சரி என்ன பண்ணுறது, நைட்டு இங்கே தான் தூங்கியானு சொல்லிட்டு நம்ம தூங்குதா இருக்கா. பார்த்தா மீனோட வீட்டுக்கு அவள் ஃப்ரெண்டு வந்திருப்பா. நேற்று நைட்டு அவள் சொல்லியிருந்திருப்பாள். இதை பார்த்து அவளுக்கு கஷ்டம் வந்திருக்கும். சாரிடி காலையில் என் போசே திட்டான், நீ மனசில் எடுத்துக்காத. சரி இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் உங்க கூட இருக்கேன், யார் ரேப்போட்டா பார்ப்போன்னு சொல்லிட்டு இவ்வளோ கூட படுத்துட்டு இருக்கா. இப்போ தான் எனக்கு தைரியம் வருது. சரி நான் அவ்வளோ ஃப்ரெண்டோட சேர்ந்து நைட்டு படுத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அன்றைக்கி நைட்டு அந்த என்டிட்டி வந்திருக்காது. ஆனால் பக்கத்துலேயே பார்த்தா ஒரு லேம்ப் இருக்கும், அந்த லேம்ப் மட்டும் விட்டுட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். பார்த்தா அடுத்த நாள் காலாயிருச்சு. நேற்று நைட் நம்ம ஹீரோனை யார் ரேப் பண்ணவே இல்லை. அவன் ஃப்ரெண்டோட பார்த்து பார்த்தியா இதெல்லாம் கற்பனை தான், இதை பார்த்து பயந்துட்டுலாம் வேலைக்கு போகாமல் இருக்காத, நார்மலாக வேலைக்கு போ, முன்னாடி எப்படி இருந்தியோ அந்த மாதிரி இரு, எதுக்கு பயப்படான்னு சொல்கிறப்ப இவளுக்கோ தெரிய வருது. சரி அடுத்த நாள் காலை வேலைக்கு போதா இருக்கா. கார் எடுத்துகிட்டு டிராஃபிக் நிற்கிறப்ப பார்த்து ஆக்சிடென்ட் இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. இவளே காரை கண்ட்ரோல் பண்ண நினச்சா கூட கார் கண்ட்ரோல் ஆக முடியல. அந்த கார் அங்கிட்டு போயிட்டு இருக்கு. இவ்வளோ பிரேக் பிடிக்க பார்க்குறா. பார்த்தா கார் பிரேக் பிடிக்க முடிக்குது. கடைசியில் போய் ஒரு இதில் சொல்லிக்கிறா. இதை பார்த்து அவளுக்கு பயமாயிருச்சு. ஓரளவு ஃப்ரெண்ட்ஸும் உண்மையாக இருக்குமோ, நமக்கு வந்து சைக்கிள் வச்சுக்கலாம், ஏதோ பாதிப்பு இருக்குமோ, எதுக்கும் சைக்கிளிஸ்ட் பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிளிஸ்ட் பார்க்க போவா. இவரோட பேர் டாக்டர் ஸ்னைடர்மேன். நம்ம இருந்த டாக்டரை பார்த்து, டாக்டர் எனக்கு ஒரு வித்தியாசமான பிரச்சனை இருக்குது, முந்தா நேற்று நைட்டு யாராவது வீட்டுக்கு வந்தான், என்ன ரேப் பண்ணான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவருக்கு ஷாக்காக இருக்குது. என்னது ரேப் பண்ணனா, அதாவது ப்ராப்ளம் தான் வந்துச்சு கேட்குறப்ப, ஆமாம் சார், ஆனால் அவள் யாருன்னு கண்ணுக்கே தெரியாது, கண்ணுக்கே தெரியாமல் நேற்று ரேப் பண்ணான்னு சொல்கிறப்ப அவருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. என்னமோ சொல்கிற, மேபி உனக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கலாம், இது எதுவுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடக்குதா, இல்லை இது கூட நடந்துக்கான்னு கேட்குறப்ப, இல்லை டாக்டர் இப்போ தான் ஃபஸ்ட் டைமு, இன்னைக்கு காலையில் கூட நான் பாட்டு கார் ஓடிட்டு போயிட்டு இருந்தேன், பார்த்தா காரு அதுவும் ஓட ஆரம்பிச்சிருச்சு, ஜஸ்ட்டு மிஸ் நான் உயிர் பிழைச்சிட்டேன், எனக்கு அதெல்லாம் பார்த்து பயமாக இருக்குன்னு சொல்கிறப்ப, இங்கே பாருமா உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாம், அதனால் கூட சைக்காலஜிக்கலாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நீ நைட்டு போய் சேஃபாக தூங்க, மனசில் எதுவும் வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு தைரியம் வருது. சரி நான் தைரியத்தோடையே அப்படி வீட்டுக்கு போகிறா. வழக்கம் போல் இவ போய் பசங்களை தூங்க வச்சுட்டு பாத்ரூம் போய் குளிச்சுட்டு இருக்கா. சடனாக இந்த என்டிட்டி பாத்ரூம்லேயே வருது. நம்ம மீன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரேப் பண்ணிட்டு இருக்கு. பார்த்தா கண்ணாடியில் சாத்தி வச்சு போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கோம். பார்த்தா கடைசியில் நம்ம ஹீரோயின் அடி வாங்கி படுத்துங்கிடுவா. கட் பண்ண அடுத்த நாள் திரும்ப டாக்டர் பார்க்க போவா. டாக்டர்கிட்ட உடம்புலாம் காமிச்சு, டாக்டர் இங்கே பாருங்கள், இதெல்லாம் இந்த என்டிட்டியெல்லாம் அந்த காயம் தான், என் உடம்புல ரேப் பண்ணிருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமா இருக்குது. பார்த்தா நம்ம மீனோட செஸ்ட்டில் இருந்து முதுகு தொடர்ந்துட்டு எல்லாத்துலேயும் காயமாக இருக்கும். இவரும் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, நம்ம மீனுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது, அவளுக்கு அவளை அட்டாக் பண்ணியிருந்திருக்கா, இதுவும் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அதுலேயுமே ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா முதுகில் ஒரு அளவு இருந்தால் கையை கொண்டு வர முடியும், ஆனால் அதை தாண்டியுமே நிறைய காயங்களாக இருக்குது, மேபி தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி மேடம் நாங்கள் இப்போதைக்கு மாத்திரை தரோம், ஒரு நாளைக்கு 2 வேலைக்கு போடுங்க, சரியாயிருன்னு சொல்லிட்டு நம்ம மீன் எங்கே அனுப்பிச்சிருவாரு. இவ்வளோ சீக்கிரம் டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு போதா இருப்பா. கரெக்டாக டாக்டருக்கு வேலை முடிஞ்சிடும். நம்ம மீனை பார்த்து, ஓ வீட்டுக்கு தான் போகணுமா, வேணா என் காரில் இருங்க, நானே வீட்டில் விட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம மீன் வீட்டில் விட்டுறாரு. ஓ இதான் உங்கள் வீடா, நான் அவனை வீட்டுக்கு வரலாமா, சும்மா செக் பண்ணி பார்க்கலாமா கேட்குறப்ப அவள் சில கூட்டி போகிறா. டாக்டர் வீட்டு செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு எதுவும் பேச தெரில. ஒரு நம்ம மீனுக்கு பாஸ்ட்டில் தான் ப்ராப்ளம் இருக்கலாம், இவரோட ஹஸ்பண்ட் வேறு இறந்து போயிருக்காருல, மேபி அவன் கூட ப்ராப்ளம் இருக்கலாம்னு சொல்லிட்டு சரி காரில் உங்கள் பாஸ்ட்லேயே போய் சொல்லுங்கள், உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஏற்படுன்னு கேட்குறப்ப அவ்வளோ ஆமாம் சொல்லுவா. பார்த்தா சின்ன வயசாக இருந்தப்ப இவள் அப்பாவோட அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கா. டீனேஜ் ஏஜ்லேயே நவீன் கர்ப்பம் வாய்ந்திருக்கா. ஆனால் அந்த கர்ப்பத்தை கழிச்சிட்டு அவள் கல்யாணம் வந்திருக்கா. அதோட மொதல் ஹஸ்பண்டு. ஆனால் மொதல் ஹஸ்பண்டும் ரொம்ப அபியூஸான ஒருத்தன். ஆனோட நான் மீன் அடிச்சுட்டே இருப்பான். ஆனால் இவன் வாழ்ந்தது அவள் பசங்களுக்காக மட்டும்தான். ஆனால் ஒரு நாள் பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிருப்பான். அவன் சாவு அவ்வளோ கொடூரமாக வந்திருக்கும். அதே நான் மீன் பார்த்துருப்பா. இதெல்லாம் டாக்டர் கிட்ட சொல்கிறப்ப இதை பார்த்தாலும் புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் அவளுக்கு நடந்த டெலிஷனாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே செக்ஷுவலாக அபியூஸ் பண்ணப்பட்டனால ஏதோ ட்ராமா வந்திருக்கும். அதனால் சரி கற்பனை வந்திருக்கலாம். சரி மேடம் நீங்கள் பாட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பார்த்தா அந்த டாக்டர் அங்கேருந்து ஒரு அடுத்த செகண்டே திரும்ப அந்த உருவம் வீட்டுக்கு வருது. நம்ம ஹீரோனை போட்டு அடி நடிக்குது. இந்த சவுண்டை கேட்டு அவன் பையன் உள்ள வருவான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அவளை கத்திட்டு இருப்பா. இதை பார்த்தா அவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கு. அம்மா என்னாச்சு, நான் பேசுகிற கேட்குறப்ப அவனையும் அந்த உருவம் தள்ளிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அவனுக்கே ஷாக்காக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் அதை ஒரு சவுண்டாக தான் கேட்டிருப்பான். இவன் பார்த்தா ரியல் லைஃப்பில் அவன் கண்ணு முன்னாடி அவங்க அம்மா ரேப் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்து அவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கு. இவனையும் எவ்வளோ பக்கத்தில் வந்து எங்கள் அம்மா காப்பாற்ற ட்ரை பண்ணுவான். ஆனால் அந்த உருவம் திரும்ப திரும்ப அவனை தள்ளி விட்டுட்டே இருக்கும். ஒரு இடத்துல இவனுக்கு கோமாயி அந்த உருவத்தை தள்ளி விட்டு பக்கத்தில் வந்து பார்ப்பான். ஆனால் அப்போ சடனாக அவனுக்கு ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி வந்துட்டுருக்கு. தூக்கி வீசப்பட்டு அவன் கையில் ஃப்ராக்சர் ஆயிடுது. பார்த்தா ஒரு கையை உடஞ்சி போயிடும். இதை பார்த்து இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தா அடுத்த நாள் இந்த விஷயம் டாக்டர் வரைக்கும் போயிடும். டாக்டர் ஸ்னைடர் அவரோட சைக்காலஜிஸ்டில் இருப்பாங்களே எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம யூனிவர்சிட்டி மீட்டிங் போடுவாங்க. எல்லாரும் நம்ம மீன் பார்த்து நிறைய கேள்வி கேட்டு இருப்பாங்களா. அவள் திரும்ப திரும்ப ஒரே பதில் சொல்லிட்டு இருப்பா. தன்னோட சின்ன வயசில் நடந்த பாஸ்ட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப இதை பார்த்து அவங்களும் புரிஞ்சுக்க முடியுது. சரிம்மா நீ கொண்டா வெளியே போ, நாங்கள் பேசிக்கிறோன்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிட்டு இருக்காங்க.
எனக்கு என்னமே இது ஒரு செக்ஷுவல் நோய் மாதிரி தோணுது. ஆக்சுவலோட ஹஸ்பண்டாக இருந்து இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சுல, மேபி அவளுக்கு செக்ஸுவல் சில தேவையில் தேவைப்பட்டிருக்கும். அதுவே அவளுக்கு ஒரு மனநோய் ஏற்படுத்திருக்கலாம். செக்ஸுக்காக ஏங்குறது தான் இந்த நோயாக இருக்கலாம். இதை நான் கண்டுபிடிச்சதுன்னு சொல்கிறப்ப இது டாக்டர் ஸ்னைடர் கிடைச்சிக்குவாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஜெரியை பார்க்க போயிருப்பா. அதாவது இப்போதே அவளோட பாய் ஃப்ரெண்ட். இவ எப்பவுமே பிஸ்னஸ்க்காக வெளியூர் போயிடுவான். எப்போயும் அந்த ஊருக்கு வருவான். நான் மீன் அடிக்கடி போய் அந்த ஜெரியை பார்த்துட்டு இருப்பா. நான் மீனுக்கு இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் அந்த ஜெரிக்கு தெரியாது. நல்லா ஜாலியாக நம்ம வீடு பேசிகிட்டு இருப்பான். சரிம்மா கொஞ்சம் மாதம் கூட பொறுத்துக்கோ, நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் பசங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. சேர்னு எல்லாம் முடிஞ்சுட்டு அவ்வளோ வீட்டுக்கு வந்துடுவா. குழந்தைல படுக்க வச்சுட்டு இவ்வளோ படுத்துக்கிட்டு இருப்பா. பார்த்து நடுராத்திரி திரும்ப திண்டிட்டு வருது. இந்த வாட்டி அவளை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரேப் பண்ணாமல் ஒரு பாட்டம் சோடில் செக்ஸ் நடந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேஷ்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. நான் மீன் தூக்கத்தில் இருக்கிறனால கனவுல ஆர்வசமாயிட்டு இருப்பா. கொண்டாங்கடிச்சு கண்டுபிடிச்சு பார்க்குறப்ப தான் திரும்ப திண்டிட்டு வந்துட்டு புரிஞ்சிருக்குது. இதை பார்த்து செம்மையாக கடுப்பானவ கடையில் போட்டு உடச்சிட்டு இருக்கா. பயந்து போன அவங்க பையனும் அம்மா என்னாச்சு திரும்ப அந்த உருவது வந்துச்சோன்னு கேட்டா, டே நீங்கள் இருக்காதரா இங்கேருந்து போடான்னு அவங்க பையனில் இருந்து விழுந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவனும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் திரும்ப சைக்கிள்ஸை பார்க்க போவா. அவர் பார்த்து இந்த வாட்டி ரொம்ப கேவலமாக பேசுவார். இங்கே பாருமா, உனக்கு செக்ஷுவலாக சில தேவைப்பட்டிருக்கு. அந்த தேவையை நீ ஒரு கற்பனை பண்ணிகிட்டு இருக்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, உன் பையன் இருக்கல, அவன் தான் தினமுமே ஒரு ரூமுக்கு வந்து ரேப் பண்ணுறான். ஆனால் சொல்லணும் தயக்கமாக இருக்குது. அதனால தான் நீ கற்பனை பேயெல்லாம் ஓடிட்டு இருக்க. சொல்லு, உனக்கும் உன் பையன் கலத்துறப்பு இருக்குல்ல, அவன் தான் ரேப் பண்ண கேட்குறப்ப இதை பார்த்தாலும் கோந்து வருது. அடாச்சை டாக்டருங்கிற பேர் இவ்வளோ கிளம்ப சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து நான் பார்க்கவே வர மாட்டேன். அவனை இவனையும் கத்திட்டு அவளோட கோமான்னு கிளம்பி போயிடுறா. இதை பார்த்தா டாக்டர் கோமா தான் இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஹீரோனுக்கு வேறு யாரும் இல்லை. அவளுக்குன்னு இருக்குது அவள் ஃப்ரெண்டு மட்டும்தான். சரி இவ்வளோ அங்கேருந்து அவள் ஃப்ரெண்டை பார்க்க போவா. நடந்த எல்லாத்தையும் சொல்கிறப்ப இதை பார்த்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி உனக்கு என்ன, என் கூட தான் உனக்கு எதுவும் ஆக முடிக்குதுல்ல, பேசாமல் நைட்டு இங்கே தங்கு, நைட்டு என் புதுசதும் கத்த மாட்டான், இங்கே நீ ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்கிறப்ப இவ்வளோ சரி அங்கேயே தங்கலான் இருப்பா. பார்த்தா இவன் வீட்லேயுமே தாக்கம் நடத்த ஆரம்பிக்குது. கண்ணாடி ஜன்னலில் உடஞ்சி பொருட்களாக பறந்துட்டு இருக்குமா. இது சிண்டி நேஷ் அவள் கண்ணாடி பார்ப்பா. இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவனால் ஹீரோன்னு சொன்னது எல்லாமே அவன் போய் நினச்சிட்டு இருந்தா. பட் இப்போ அவள் கண்ணால் பார்த்தோன்னே அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் மீன் கட்டி பிடிச்சிட்டு சாரிடி நானும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு எல்லாமே இப்போ தான் புரியுதுன்னு சொல்லி அவள் எழுதிட்டுருப்பா. பார்த்து அடுத்த நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புக் ஸ்டோர் போவாங்க. மேபி இது ஏதாவது பேய் பிசாசு பிலிஷன் எதாவது மாதிரி இருக்கலாம்ல, அது மாதிரி ஏதாவது புக் அடிக்க தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு புக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அதே புக் ஸ்டோருக்கு ரெண்டு பேர் வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேரானாமல் ஆக்டிவிஸ்ட்டு, அதாவது பேய் ஓட்டுறவங்க. அவங்க பாட்டு மீன் பார்க்குறதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. டேய் இன்னமும் சம்பவம் என்னடா, பொருட்கள் ஆடுற மாதிரி பேயில இருக்க மாதிரி கதை வேணும், அந்த மாதிரி எதுவும் புக் இருக்குன்னு பாருன்னு சொல்கிறப்ப உடனே மீன் வச்சுக்கிறா. சார் அதுக்கு எதுக்கு புக்கு வேணும், இது ரியல் லைஃப் அப்படி நடக்குது, வேணா வீட்டுக்கு வந்து பாருங்கன்னு சொல்கிறப்ப அதை எடுத்து ஒன்றும் புரியாமல் இருக்குது. மேபி இந்த பொண்ணு தான் வளர போல, சரி எதுக்கு வீட்டில் போய் பார்ப்போம்னு சொல்லி நம்ம இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. அவளும் வீட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. சார் நைட்டான போதும் இந்த வீட்டில் இருக்க பொருட்களை ஷேக் ஆகி பொருள் ஆடிட்டு இருக்கோம், வேணா பார்க்கணும்னு கேட்குறப்ப என்ன மேடம் என்ன எடுக்கிறது வந்துச்சா, போய் சொல்லாதீங்க கேட்குறப்ப இதை பார்த்து ஹீனுக்கு வந்து வருது. சரி இவங்க நம்ப மாட்டாங்க, எதுக்கு ஒரு ஆட்டத்தை போடுன்னு சொல்லிட்டு சரி சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் போய் டீ போட்டுட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம கிச்சனுக்குள்ள போவா. சொல்ல போனால் இப்போதைக்கு நம்ம ஹீனுக்கு அந்த போய் பழகி போச்சு, அதை அசால்ட்டாகவே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படி வீட்டில் இருக்கிறப்ப சடனாக பார்த்து வீடு ஆட ஆரம்பிக்குது. கன்னடில் ஷேக் ஆகி பொருட்கள் ஆடிட்டு இருக்குமா. இதை பார்த்து அவங்களுக்கு அள்ளு விட்டுரும். உடனே நம்ம வீட்டை பார்த்து அம்மா நம்புறோம்மா எனக்கு எல்லாமே இப்போ தான் புரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் வீட்டு நிறைய வந்துடுவாங்க. இவங்க தான் பேரனாமல் ஆக்டிவிஸ்ட் ஆச்சு, அதுக்குன்னு தேவையான பொருட்கள் கேமரா எடுத்து வந்துடுவாங்க. நீ போட்டு தூங்குமா, நைட் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுன்னு சொல்லிட்டு நைட்டு தூங்குதா இருப்பாங்க. பார்த்தா நடுராத்திரி ஒரு ஸ்பார்க் ஆரம்பிக்குது. அன்றைக்கி கூட ஹீரோனோட பையன் மேலே ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சிச்சுல, அதே மாதிரி ஒரு கரண்ட் ஸ்பாக் வந்துட்டு இருக்கும். இதை பார்த்து ரெண்டு பேரும் மறந்து போகிறாங்க. பார்த்து நம்ம மீனை சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஷீல்டை தாண்டி அந்த உருத்தால் வரைய முடியல. இதை பார்த்து ஹீரோனு செம்மாப்பியாக இருக்கு. ஏய் நீ வீக் ஆகிட்டடா, இப்போ நீ டம்மி ஆகிட்ட, முடிஞ்சு பக்கத்தில் வந்து சொல்லிட்டு எவ்வளோ கத்திட்டு இருப்பா. பார்த்தா அந்த உருவமும் நம்ம மீன் பக்கத்தில் வர ட்ரை பண்ணுது. ஆனால் அந்த கரண்ட் ஷாக்கை தாண்டி அவளால் வரைய முடியல. கொஞ்ச நேரத்தில் அந்த உருவமும் அங்கேருந்து கிளம்பி போயிடுது. இதை பார்த்து நம்ம மீன் செம்மாப்பே போச்சு. பசங்களை கட்டுப்பிடிச்சி பசங்களா ஜெயிச்சிட்டோம், இதுக்கு இந்த உருவம் வரான்னு சொல்லிட்டு அவளோட ஹாப்பியாக இருப்பா. இவங்களும் அந்த உருவத்தை ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்குன்னு ஹெட்டாக ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க போய் டாக்டர் கூலி அவங்கள்ட்ட போய் இந்த ஃபோட்டோலாம் வைப்பாங்க. மேடம் இந்த தேட்டை அவங்க பொண்ணு வீட்டில் எடுத்த ஃபோட்டோ, இது பார்க்குறதுக்கு ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி இருக்கும், ஆனால் நடுவில் பாருங்களேன் ஒரு லேயர் மாதிரி இருக்குது. இது பார்க்குறது தெரியும் கேட்குறப்ப அவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. டே ஏதாவது ஃபோட்டோ விட்டீங்களா, கரண்ட் ஷாக் எது ஃபோட்டோ எடுக்கலாம் கேட்டா இல்லை மேடம் இது நாங்கள் ரியல் லைஃப்பில் கண்ணால் பார்த்தது, வேணும்னா நீங்கள் நைட்டு நீங்களே வாங்க வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சார் நைட்டு போகிறதா இருக்கா. இதே நேரத்தில் இந்த பக்கம் டாக்டர் ஸ்னைடு பண்ண வைப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அதுக்கடுத்து டாக்டர் பார்க்க வந்துருக்க மாட்டால. சரி இப்போதைக்கு இவரே நம்ம மீன் பார்க்க வந்துருப்பாரு. நம்ம மீன் இப்போ சாரி தான் கேட்பாரு. சாரிம்மா அன்றைக்கி அந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசிடக்கூடாது, நான் அதுக்கு நீ கிளினிக் வராமல் இருக்கலாமா, வா இதெல்லாம் மனநோய் தான், நான் குணப்படுத்துன்னு சொன்னால் நான் மீன் அதை கேட்க மாட்டா. ஏன்னா இப்போதைக்கு அவள் அதை பேயை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அதனால் டாக்டரை பார்த்து சாரி டாக்டர் இதுக்கு எதுவும் ஹெல்ப் தேவைப்படாது, நீங்கள் இங்கேருந்து போடான்னு சொல்கிறப்ப அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். பார்த்து நடுராத்திரி திரும்ப அந்த டீம் வரும். அந்த கூலிங்கிற டாக்டர் வந்து ரூம் ஃபுல்லாக கேமரா செட் பண்ணுவாங்க.
நைட்டில் நம்ம மீனை பார்த்துட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. இதை பார்த்தவங்க கோவம் வருது. ஏண்டா இதுக்காக கூப்பிட்டு வந்தீங்களா, எதுவுமே நடக்கலான்னு சொல்கிறப்ப இதை பற்றி ஹீனிக்கு வந்துடுது. உடனே இவ்வளோ இந்த உருவத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறா. டேய் நீ இதை பெரிய தைரியமான ஆளாச்சே, எப்படி நான் இருக்கிறப்ப உயிரத்தை காட்டுவீல, வாடா முடிஞ்சு இப்போ வந்து காட்டு, முடிஞ்ச உருவத்தை காட்டுன்னு சொல்கிறப்ப இது பார்த்து உருவத்துக்கு கோருது போல். சடனாக பச்சை கலரில் சில ஒளி வர ஆரம்பிக்கும். டப்பு டப்புன்னு சில ஒளியில் வந்துகிட்டே இருக்கும். சடனாக பார்த்து அந்த ரூமு க்ரீன் கலரில் மாறிட்டு இருக்கு. பார்த்தா மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஸ்பிளிட் செகண்டில் அந்த ரூமு காணாமல் போயிடும். இதை பார்த்து டாக்டர் கூட ஆச்சரியமாக இருப்பாங்க. இது மாதிரி ஒரு கேஸ் அவங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த என்டிட்டி அழிக்கணும்னா இந்த வச்சு பண்ண முடியாது. நம்ம இடத்துக்கு அந்த என்டிட்டி கொண்டு வந்து அங்கே தான் அழிச்சாகணும். இதுக்காக ஒரு பிளான் பண்ணுன்னு சொல்லிட்டு டாக்டர் கூலி அங்கே கிளம்பிடுவாங்க. இப்போதைக்கு நம்ம மீன் அந்த வீட்டில் தனியாக இருக்கா. பார்த்தா நம்ம மீனை பார்க்கறதுக்கு ஜெரி அங்கே வருவான். அதுதான் நம்ம மீனோட பாய் ஃப்ரெண்ட். அவனுக்கு நம்ம மீனுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுல்ல அதெல்லாம் தெரியாது. நல்லா ஜாலியாக ஹீனோட வீட்டில் வந்திருப்பான். பார்த்தா நைட்டு அந்த என்டிட்டி வரும். நம்ம ஹீனு அவங்க கண்ணோட ஏட் பண்ணிட்டு இருக்குமா. இதை பார்த்து எனக்கு ஒன்றும் புரியல. ஹீனுக்கு ஒரு ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டு சேர் அடிக்கணும் வருவான். கரெக்டாக அப்போதைக்கு அவன் பையன் வருவான். அவன் என்ன புரிஞ்சுக்குவானா, இந்த ஆள் தான் நம்ம அடிக்கலாம் புரிஞ்சுக்குவான். உடனே தடுத்து நிறுத்துறப்ப டே நான் எதுவும் பண்ணடா உங்கள் அம்மாவுக்கு இது ஆகுதுன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவனு புரிஞ்சு போச்சு. உடனே வேகமாக அவங்க அம்மா அங்கே தூக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டி போவான். பார்த்து இப்போதைக்கு நம்ம மீன் கொஞ்சம் சீரியஸான மாதிரி இருக்குது. திரும்ப அந்த இடத்துக்கு டாக்டர் ஸ்னைடர் வருவார். சரியை பார்த்து சார் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஒரு மனநோய் தான், நானே எவ்வளோ கூட்டு பார்த்துட்டேன், பட் வர மாதிரி தெரில, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெரிக்கிட்ட அவர் பேசிட்டு இருப்பாரு. ஆனால் உள்ளே பார்த்த ரூமில் டாக்டர் கூலி இருப்பாங்க. அவனை மீனை பார்த்து சாரிம்மா இது போக போகும் சீரியஸ் ஆகிட்டே இருக்குது, நாங்கள் இப்போதைக்கு ஒரு பிளான் போட்டிருக்கோம், அந்த பிளான் வந்து பர்ஃபெக்டாக நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணி வீட்டுக்கு கொடுத்துறாங்க. இவங்க பிளான் என்னென்னா லிக்விட் ஹீலியம். எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அது லிக்விட் ஹீலியம் போட்டோம்னா அதோட நொறிஞ்சு போயிடும், அதோட ஸ்ட்ரக்சரே மாறி போய் நொறுங்கி போயிடும். இப்போ வேணா பாருன்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் பூ மூக்குவாங்க. பார்த்து ரோஸோட இதெல்லாம் மாறி போய் பீசஸ் நொறுங்கி போயிடும். இது மாதிரி எல்லா பொருளுக்குமே இரும்பே போட்டால் கூட இந்த லிக்விட் முடி உடச்சிரும். இதை வச்சு தான் அந்த என்ட்ரி பிடிக்க போகிறோம். இதுக்கான என் கூட வான்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்கெட் பால் கிரவுண்டு கூட்டி போவாங்க. பார்த்தா நம்ம மீனோட ரூம் இருக்குல்ல அது மாதிரி சின்னதாக செட்டு போட்டிருப்பாங்க. இப்போதைக்கு நீ ரூம்குள்ளே போ, அந்த என்டிட்டி வழக்கம் போட பக்கத்தில் வந்து உன்னை தாக்க வரும். நாங்கள் சுற்றி இருக்கிற ஹீலியம் வச்சு அதை பிடிக்க ட்ரை பண்ணுவோம். அந்த ஹீலியம் மோமலப்பட்ட லாபத்து தான். ஏன்னா உனக்காக தனியாக ஒரு ப்ரொடக்டட் ரூம் இருக்குது, நீ போய்ட்டு வேகமாக ஓடி போய் அந்த ரூமுக்குள்ள வச்சுக்கோ, லிக்விட் எதுவுமே படாமல் நீ சேஃபாக இருக்கலாம். நாங்கள் சுற்றி உழைச்சி லிக்விட் ஹீலியமால் அந்த உருவத்தை பிடிச்சிருவோம், நீ பயப்பட தேவைன்னு சொல்கிறப்ப இவ்வளோ டெஸ்ட்டுக்கு போகிறதா இருக்கா. பார்த்தா அந்த இடத்துக்கு டாக்டர் ஸ்னைடர் வருவார். அவருக்கு அதை பற்றி கோவம் வருது. மேடம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதை உயிருக்கு ஆபத்தாருன்னு சொல்கிறப்ப இல்லை சார் நாங்கள் எல்லாமே சேஃப்டியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம், அவருக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்கிறப்ப அவர் கேட்குற மாதிரி தெரில. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மீன்ட்டு போய் இங்கே பாரு காரில் இல்லை நீ தேவையில்லாத பண்ணுற விஷயம் இதெல்லாம் நடக்கான்னு சொல்கிறப்ப இல்லை டாக்டர் இல்லை உயிரை போனாலும் பரவாயில்ல நான் கண்டிப்பாக அதை பண்ணி தருவேன்னு சொல்லிட்டு எவ்வளோ டெஸ்ட்டுக்கு போகிறதா இருக்கா. இவர் சரி வரவழி இல்லாமல் வெளியே பார்த்து இருக்காரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த ரூம்குள்ளே போயிடுவா. இவ்வளோ அமைதியாக படுத்துட்டு இருக்கிறப்ப அந்த என்டிட்டி அங்கே வருது. பார்த்தா அந்த என்டிட்டி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. இவங்களே எதுவுமே பண்ணாமல் அந்த லிக்விட் ஹீலியம் ஆக்டிவேட் ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து அவங்களுக்கு ஒன்றும் புரியல. காரில் சீக்கிரம் அங்கே கிளம்பிப்போ அது ஸ்மோக் கம்மில் படம் பார்த்துக்கோன்னு சொல்கிறப்ப அவளும் வேக ஓடிட்டு இருக்கா. பார்த்து அந்த ப்ரொடக்ட் ரூம் இருக்குல்ல கிட்டத்தட்ட அது பக்கத்தில் வந்துடுவா. இவளுக்கு அந்த நெட்டியை பார்த்து கோவம் வருது. உடனே ட்ரிகர் பண்ணுற மாதிரி என்னை கொல்லுவியா, முடிஞ்சால் என்னை கொல்லுக்கோ, ஆனால் உன்னால் என்னை தொட முடியாது, உன்னால் என்னை முழுசாக அனுபவிக்க முடியாதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இந்த என்டிட்டி வந்துடுது. அந்த ஹீலியம் சிலிண்டர் கேஸில் இருக்கும்ல அதெல்லாம் டப்புன்னு முடிச்சு ஃபுல்லாக போய மாறிட்டு இருக்கும். இதை பார்த்து டாக்டர் ஸ்னைடருக்கு என்ன பண்ண தெரில. ஏன்னா அது ஒரு சுட்டு நம்ம மீன் மேலே பட்டா கூட அவள் இறந்து போயிடுவா. உடனே இவர் வேகமாக உள்ள போய் எப்படி நம்ம மீன் ஜெஸ்மியில் காப்பாற்றிடுவார். பார்த்து அந்த இடமே லிக்விட் ஹைட்ரஜனால் மூடி போயிடும். பார்த்து அந்த இடத்துல ஒரு மிப்பர் ஐஸ் ஃபார்ம் இருக்குது. ஒரு பெரிய உருவத்தை ஐஸ் வச்சு ஃப்ரீஸ் பண்ண இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குமா. இதை பற்றி யாருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. பார்த்து அந்த ஐஸ் கட்டி பீஸ்பேஸ் ஆகுது. அது எடிட்டு திரும்ப கண்டிக்க தெரியாமல் அது போட்டு பறந்து போயிடும். இதை பார்த்து டாக்டர் ஸ்னைடர் மறந்து போயிடுவார். இப்போ தான் அவருக்கு புரியுது அப்படி ஹீரோ சொல்லும்போது தானே நம்ம தப்பா புரிஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போ தான் புரியுது. இப்போதைக்கு அந்த என்டிட்டிக்கு என்னாச்சு, இவங்க கஷ்டப்பட்டு பிடிக்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் அதை பார்த்து எஸ்கேப் ஆயிடுச்சு. எதுவுமே பண்ண முடியாமல் அந்த எக்ஸ்போர்ட்டை விட்டுறாங்க. இப்போதைக்கு நம்ம ஹீனுக்கு அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, பேசாமல் நம்ம இங்கேருந்து வேறு ஊருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு காலி பண்ணிடுறா. அவள் பசங்களை கூப்பிட்டு அங்கேருந்து போகிறா இருக்கா. பார்த்தா கடைசி ஒரு நேரம் இவன் ரூமுக்கு போவா. அப்போ அவள் காதில் மட்டும் ஒரு சவுண்ட் கேட்குது, வெல்கம் ஹோம் பேபி. என்னை வீட்டுக்கு வந்து கேட்குறப்ப இதை பார்த்து அவள் சிரிச்சிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு போக போக அந்த எட்டி பழக்கம் போயிடுச்சு. அதை போட்டு கதை சாத்துறப்ப இவள் அதை பார்த்து பயப்பரமான தெரில. அவள் போட்டு கதை வந்துட்டு ஜாலி எங்கேருந்து போகிறதா இருக்கா. இந்த ஊரில் இருந்தால் தான் இதால் இந்த பிரச்சனை வரும், நம்ம இதுக்கு இங்கே இருக்க வேணாம், பசங்களை கூப்பிட்டு இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு டெக்ஸஸ் போகிறதா இருக்கா. இதோட தி என்டிட்டிங்கிற இந்த படம் முடியுது.
முன்னாடி சொன்ன மாதிரி இது ரியல் லைஃப் உண்மை நடந்துச்சுல, அது நினைச்சுங்கிறத பண்ணி காமிக்கிறாங்க. பார்த்தா 1976 அக்டோபர் மாதம் கலிஃபோர்னியா அந்த ஒரு பொண்ணுக்கு தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. அந்த பொண்ணோட பேர் டோரிஸ் பீத்தர். அந்த பொண்ணை கண்ணுக்கே தெரியாத யாரோ ஒருத்தர் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட பாராசைக்காலஜிஸ்ட் எல்லாருமே அந்த பொண்ணு போய் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கிடச்சிச்சு. அதுதான் இந்த ஃபோட்டோ. அந்த டோர்ஸை சுற்றி ஒரு வளைய ஃபார்ம் ஆயிருக்கு. அது பார்க்க கரண்ட் ஷாக்காலியான ஒரு வளையமாக தெரிஞ்சிருக்கு. இதை அப்படியே ஃபிக்ஷனலைஸ் பண்ணி தான் இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ வரைக்குமே இந்த கேஸ் பாராசைக்காலஜிஸ்ட் மத்தியில் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இப்போ வரைக்கும் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. உண்மையான கார்லா மோரன் அவள் பசங்களோட டெக்ஸஸில் குடியேறிட்டா. அதை வச்சு தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை காப்பி அடிச்சு தெலுங்கில் ஆவணூர் ஒரு படம் எடுத்தாங்க. அதை கூட தமிழ் டப் பண்ணி விஜய் டிவியில் ஆவணம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது இந்த படத்துலேருந்து காப்பி அடிச்சது தான். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோட லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஒரு ஆசமான மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.